பல நூற்றாண்டுகளா நடந்த நிகழ்ச்சிய கதையா சொல்லும் போது அது காவியம்னு சொல்லப்படுது. இப்ப நீங்க கேட்க போற கதை அவ்வளவு பெருசு இல்ல, அதாவது தப்பா நினைக்காதீங்க, அவ்வளவு மோசமும் இல்ல. அதுல எவ்வளவோ இருக்கு, இருந்தாலும் சுமார் தான். இது மணிமணியா எழுதுதே. நிறைய பேனா வந்திருக்கு. கசின் மிம் கிட்ட இருந்து ஒண்ணு, அங்கிள் அலாரி கிட்ட இருந்து ஒண்ணு, மாமோட கராட்டே டீச்சர் கிட்ட இருந்து ஒண்ணு. யாருனே தெரியாம 2 வந்திருக்கு. போச்சுடாப்பா. உனக்கு ஏன் எல்லாரும் பேனா அனுப்புறாங்க? ஓ, இது வெறும் பேனா இல்ல. என்ன இது எல்லாம் தலைகீழாவே இருக்கு? குடும்பத்து இளவரசி நான் தானே. ஒரு கிஃப்ட் பாக்கெட்டாவது எனக்கு இவ்வளவு நாள்ல வந்திருக்கா? ஒரு கிஃப்ட் கூப்பன், ஒரு கார்டு, எதுவுமே வரல. டாடியும் மாமியும் கூப்பிடுறேன். மந்திர கொப்பர மூலமா ஆஸ்விச் த்ரோக்டரையும் கிளிமியாவையும் கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றாரு. ஓ மந்திர கொப்பரையே, உடனே கூப்பிடு. ஏய் மம்மி டாடி சீக்கிரம் வாங்க. எப்படி இருக்கீங்க? ஓ என்னது, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் அப்படி கேக்குற? ஓ இந்த சங்கிலியா? தீய சக்திகளோட எதிர்த்து போராடும் போது இந்த மாதிரி சில சமயம் மாட்டிக்கணும். அப்புறம் கிளைமேக்ஸ்ல இதை அறுத்துட்டு வெளியே வரணும். இது கூட தெரியாதா? என்ன விஷயம்? டேவ்க்கு நிறைய gift வருது, எனக்கு வரல. அத நிறுத்த சொல்லுங்க. அவனுக்கு நிறைய பிரசன்ஸ் வருதா? அப்ப நீ தேவுக்கு கொள்ளையடி திருவிழா நடத்தணும். அப்படின்னா இதுவே எனது மக்களாட்சி. நீ கொள்ளையடி விழாவை நடத்தணும். அதை செய்யறதால நீ அதிகாரப்பூர்வமான காட்டு மிராண்டியாவ. இல்லனா நீ அநியாயம். டேவ்க்கு மட்டும் விழாவா, எனக்கு இல்லையா? பெண்களுக்கு வேற மாதிரி திருவிழா, அதான் ஸ்டாம்ப் போட்ட திருவிழா. போன வருஷம் எத்தனை ஸ்டாம்ப் போட்டேன்னு ஞாபகம் இருக்கா? அதுவா, நான் சம்மர் ட்ரைனிங் நினைச்சேன். கொள்ளையடி திருவிழாவை பத்தி நீ கவலைப்படாத, அது ரொம்ப சுலபம். ஊரை கொள்ளையடி, வழிப்பறிசை, அதுக்கப்புறம் நீ கேக் சாப்பிடு, அவ்வளவுதான். கேக் இருந்தா சரி. ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத, இத செய்ய முடியலன்னா நம்ம குடும்பத்துக்கு தீராத கெட்ட பேர் வந்துரும். பார்த்து நடந்துக்க. ஓ ஜெயிலர் வரான் போல இருக்கு. நாம எப்படியாவது தப்பிச்சு போனோம். அதுக்கு முன்னாடி இந்த கோட்டையை அழிச்சாகணும். போயிட்டு வரோம். கொள்ளையடி திருவிழாவை பாப்போமா? திருவிழாவுக்கு ஃபேங் தேவ கூட்டிக்கிட்டு போறா. அங்க பல விதமான தடைகளை சந்திக்கிறாங்க. தி ரிசப்ஷனிஸ்ட். ஆஹா 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 Excuse? ஆஹா ஆஹா 4 அடி ரப்பர் ரோஸ், அப்புறம் ஐஸ்கிரீம். ஆஹா ஆஹா ஓகே பை. இதான் என் பிரதர். அப்பாயின்மெண்ட் இருக்கு. இந்த குகையில போங்க, பாறைகள் கூராவும் இருக்கும் தட்டையாவும் இருக்கும். அதாவது பாறை மேலேயே இருக்கோ கீழே இருக்குமா? நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் கொள்ளக்கார பூசாரி. என்னோட பேரு குளோரியா. ரொம்ப நல்லா இருக்கேன். சரி டேவிட், 16 வருஷத்துல படிச்சு முடிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா? படிக்கிறதா? உனக்கு இப்ப டெஸ்ட் வைக்கணுமே. இப்போ கவனி, இப்போ கவனி. அடச்ச, இப்போ கவனி. கொள்ளையடி திருவிழாவில் சில சிறப்பு அம்சங்கள் வரப்போகுது. இதுதான் கலாட். கொள்ளையடி திருவிழாவை இன்னைக்கு சந்திக்க போறவன். கொஞ்சம் பயமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அப்ப என்ன சொல்ற கலாட்? இப்ப நீ தயாரா? முதல்ல நான் பயந்துட்டேன், அப்புறம் ஒரே தமாஷ் தான். அருமையான காட்டு மிராண்டி. என்னதான் கொள்ளையடிச்சாலும் அவன் நல்லவன். நல்லா இருந்துச்சு கலாட். உன்ன மாதிரி இளைஞர்கள் இருந்தா போதும், ஜனத்தொகை பெருகவே பெருகாது. இனிமே நான் ஒரு காட்டு மிராண்டி. இந்த படத்தை எடுத்ததால யாருக்கும் பாதிப்பு வரல, 3 பேருக்கு தான் வந்தது. அப்போ நீ என்ன சொல்ற? இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த கொள்ளையடி பரீட்சையில பாஸ் பண்ணலன்னா நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேரு. எப்படி நான் ட்ரெயின் பண்றேன். என்ன இது இவ்வளவு கொடுமையானதா? தெரியாம போச்சே. அப்பவே டேவ் தன்னுடைய கடுமையான ட்ரைனிங்க தொடங்குறான். ஓகே, அவங்க பாப்பட்ட கிராமத்தாங்க. நீதான் பயங்கர காட்டு மிராண்டி. என்ன செய்யணும் தெரியும்ல? தெரியுமே. முதல்ல காட்டு மிராண்டியான நான் செய்ய போறதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல, பயமுறுத்து, காட்டு கூச்சல் போடு, ஓடிக்க, கத்து கட்டு. யா 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 யா. பிரமாதம் டேவ். ஒரு மூட்டை பூச்சி கத்தி பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஓகே. போச்சுடாப்பா. டேவ், காட்டு மிராண்டினா எப்போ சிக்கனை திருடணும். கொள்ளை அடிச்சுக்கிட்டே போ, தங்கத்தை திருடு, தங்கத்தை திருடு. இப்போ ஓடிப்போ. டேவ்,
அப்படியா? இதை விடவா நான் வருத்தப்பட போறேன்? சிக்கன் கூட்டம் டேவ போட்டு கொத்து கொத்துன்னு கொத்துதுங்க. அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் இப்படியே நடக்குது. டேவ், இன்னைக்கு உனக்கு வயசு 16 வருஷம், 16 மாசம், 16 வாரம், 16 நாள் ஆகுது. 16 மாசமா? இவருக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா? உன்னோட கொள்ளையடி பரீட்சை தொடங்குது. உனக்கு முதல் டெஸ்ட் போர் முழக்கம். இதுக்குதான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க. ஓகே, மறுபடியும் செய்யணும். போர் முழக்கம். இனிமே எனது மக்களாட்சி. எஃப் கிரேட் வாங்கி நம்ம குடும்பமானத்தையே கப்பல் ஏத்திட்டானா? எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கானே டேவ். உனக்கு அடுத்த டெஸ்ட் கழிச்சு தள்ளுறது. சாரி. இங்க கழிச்சு தள்ளணும், அப்புறம் அங்க கழிச்சு தள்ளணும். நம்ம பாஷையில கழிச்சு தள்ளுறதுன்னா சுத்தமா அழிக்கிறதுன்னு அர்த்தம். ஆமா, எதுக்காக சிரிக்கிற? ஒண்ணு இல்ல. சரி, தொடங்கு. என்ன தொடங்குறது? இந்த கட்டிடங்களை எல்லாம் உடைக்கணும். ஆரம்பி. சரி, அழிக்கணும். புரியுது. ஒன்னும் புரியல. நீ இதெல்லாம் அழிக்க வேண்டாமா? அழிச்சாச்சு. அதோ பாருங்க, அருமையான பெயிண்டிங். ரொம்ப அருமையா இருக்குல்ல? சீனரி பாருங்க. நம்ப முடியாத அளவுக்கு அதை மாத்தி அமைச்சிருக்கேன். அது கூட அழிக்கிற மாதிரி தானே? எஃப் மைனஸ். உனக்கு அடுத்த டெஸ்ட் கொள்ளை அடிக்கிறது. ப்ளீஸ் சார், காட்டு மிராண்டிங்களுக்கு கதவு திறக்கிற வழக்கம் எனக்கு இல்ல. அது சரி, எனக்கு புரியுது. உங்க வீட்டு நகைகளையாவது நான் திருடிட்டு போகலாமா? எங்க வீட்டுல நகையே இல்ல. நாங்க ரொம்ப ஏழை. எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. நீ சொல்றது தமாஷா இருக்கே. பழைய சோறு கூட வீட்டுல பஞ்சம். நாங்க ரொம்ப ஏழை, அதனால எங்க வீட்டுக்கு பேரு கூட இல்ல. ஹலோ, இது ஒர்க் பண்ணுதா இல்லையா தெரியாது. அத தெரிஞ்சுக்க கூட பணம் இல்லாத ஏழை. நாங்க ரொம்ப ஏழை, எதுவும் வாங்க முடியாது. நீங்க ஃப்ரீயா கொடுத்தா மட்டும் வாங்கிப்போம். எஃப் கிரேடு கீழே என்ன கிரேட் இருக்கு? இதுதான் என்னோட பிளான். நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். பேரை மாத்திக்கிட்டு மாறு வேஷத்துல ஊர் ஊரா சுத்துற நாடோடியா வாழ்க்கையை நடத்தலாம். அதுக்கு முதல்ல டேவ ஒரு நசுக்கிட்டு வரேன். ஏய், ரொம்ப சாரி. நம்ம குடும்பத்துக்கு நான் இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி தந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் கோவம் தெரியுது. ஏதோ முடிஞ்சது செஞ்சேன். சரி விடு டேவ். அப்படியா? கனவு காணாத. அப்புறமா கவனிக்க போறோம். தோலை உரிச்சு காய வைப்போம். உப்பு போடாத. உனக்கு இதுதான் கடைசி டெஸ்ட். அது எழுத்து போட்டி. எழுத்து போட்டியா? இனிமே எனது மக்களாட்சி. அழகான கையெழுத்துல எழுதணும். தலைப்பு கொள்ளையடி போட்டினா என்ன? ஆரம்பி. ஆக டேவ் எழுதுறான். வாழ்க்கையே அதை நம்பி இருக்கிறது போல எழுதுறான். அருமையான இங்க், அதை விட அருமையான கையெழுத்து. கேட்கணுமா? உலகமே இதுவரை பார்த்திராத எழுத்துக்கள் வெள்ளமா புரண்டு வருது. ஸ்பெல்லிங்கும் சரியா தான் இருக்கு. செஞ்சிட்டேன். இதுக்கு நல்ல கிரேட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கும். போட்டியில 70% மார்க் இந்த போட்டிக்கு தான். ஆச்சரியமா இருக்கு. தெரியும். என்ன பண்றது? இந்த போட்டியை ஸ்பான்சர் பண்ணது ஒரு பேனா கம்பெனி. D-. டேவிட், இன்னிலிருந்து நீ ஒரு காட்டு மிராண்டி. என்னால இவ்வளவு வெயிட் தூக்க முடியாதுப்பா. டேவ் ஜெயிச்சதை கொண்டாட ஊரே திரண்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் வேற என்ன? ஃப்ரீ சாப்பாடு தான். காட்டு மிராண்டி பட்டம் பெற்ற டேவுக்கு நம்மோட வாழ்த்துக்கள். கடிச்சு கொட்டுறது இதுதானா?